ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் உருவத்தை தொட்ட உனக்காகவே நீயே எதிர்பாராத ஒரு அற்புதத்தை நடத்தி கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். நீ வடித்த கண்ணீருக்கு நான் பதில் சொல்கிறேன்னு சொன்னதுனால என்னை முழுசாக நம்புகிற என் செல்ல பிள்ளையே, கண்டிப்பாக இந்த வராகி அம்மா நானே உன் வாழ்க்கையை மாற்றி உன்னை உயரத்துக்கு கொண்டு போவேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. யார் உன்னை விட்டு போனாலும் நான் உன் கூட இருக்கேன்ற நம்பிக்கையோட நீ தைரியமாக இருக்கணும் என் செல்லமே. நீ யார்கிட்ட உன் கஷ்டத்தை எல்லாம் சொன்னியோ அவங்களே எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்போ உன்னை பலவீனமான ஆளாக பார்க்குறாங்க பத்தியா. இதுக்காக தான் உன் ரகசியத்தையோ உன்னுடைய திட்டத்தையோ நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. யார் எப்போ எதிரியாக மாறுவாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ உதவி செஞ்ச மனுஷங்க நல்லா உன் உதவியெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இப்போ உன் கையை கழுவி விட்டுட்டு உன்னை ஏமாற்றி தூக்கி எறிஞ்சிட்டுருவாங்க பார்த்தியா. அதனால தான் யாருக்கு உதவி செய்கிறோன்றதை தெரிஞ்சு செய். கெட்டவங்களுக்கு உதவி செஞ்சு நீ கஷ்டத்தில் மாட்டி பரிதவிக்க கூடாதுன்னு நான் சொல்கிறேன். சில மனிதர்கள் உன்னை விட்டு போயிருக்காங்கன்றதுக்காக அச்சச்சோ அவ்வளவுதானா நீ நினைக்காத. இனிமே தான் உன் வாழ்க்கையில் ஒரு புது ஆரம்பமே வரப்போகுது. மொத்தத்தில் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உன் வாழ்க்கையில் இருந்த பொய்யான உறவுகளையும் போலியான மனிதர்களையும் மட்டும்தான் உன்கிட்ட இருந்து விலக்கி வச்சுருக்கேன். நல்லவங்க எப்போதும் உன் கூடவே தான் இருக்காங்க. அவங்க மூலமாக நான் உன் வாழ்க்கையில் ஒளியை கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ நல்லா வாழ்ந்துருவியோ, நல்லபடியாக வாழ்க்கையில் வளர்ச்சி அடையிறியே, வீட்டில் அது இது நிறைய பொருளை வாங்குறியன்னு சில பேர் உன்னை பார்த்து பொறாமப்படுறாங்க. வெளியே சிரித்தாலும் அவங்க மனசுக்குள்ளே பொறாமை கொழுந்து விட்டு எரியிறது உனக்கு தெரியாது. நீ தப்பே செய்யாமல் ஏதாவது ஒரு விதத்தில் உன்னை குறை சொல்லி மட்டம் தட்ட முயற்சி செய்யும் அந்த மனிதர்களிடம் நீ ரொம்ப கவனமாக இரு. நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதும் முன்னுக்கு வர்றதும் அவங்களுக்கு எரிச்சலை கொடுக்குது. அதனால் உன் மேலே பொறாமப்பட்டு உன் காலை பிடிச்சி கீழே இருக்கணும்னு அவங்க முயற்சி செய்கிறாங்க. உனக்கு எதிராக மனிதர்கள் யார் என்ன செய்ய நினச்சாலும் அதை நான் விட்டு விட மாட்டேன். நீ எதுக்கும் பயந்து பின்வாங்காதே. நீ ஒரு அடியை எடுத்து வைக்கும் முன்பாக நான் 10 அடிகள் உன் முன்னால் வந்து நிற்பேன். நீ விழுந்தாலும் நான் உன்னை தாங்கி பிடிப்பேன். உன் மூச்சுக்குள்ளேயே நான் கலந்திருந்து உன் மனசில் இருக்க எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல எழுச்சியை கொடுப்பேன் என் செல்லமே. நீ எடுத்த ஒவ்வொரு நேர்மையான முடிவும் உன் எதிர்காலத்தை பாதுகாக்க போகிறது உறுதி. எப்போதும் தைரியமாக இரு. எந்த விஷயத்தை நினச்சி நீ மனசு சோர்ந்து போயிருக்கான்னு எனக்கு தெரியும். தினம் நீ முயற்சி செய்யும் விஷயங்களில் எல்லாம் உனக்கான வெற்றியை நான் கொடுக்குறேன். நீ எப்போதும் எதுக்காகவும் கவலைப்படாத. ஒரு விதை இன்னைக்கு போட்டினா நாளைக்கே அது மரமாக மாறாது. அது மாறும், ஆனால் அது கொஞ்சம் காலம் வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்கிற வரைக்கும், செடியாகி மரமாகி காயாகி கனி கிடைக்கிற வரைக்கும் நீ பொறுமையாக இருக்கணும். உன் வாழ்க்கையும் அப்படிதான். இப்போது தானே என்னை தொட்டிருக்க. கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். அது வரைக்கும் நீ மெதுவாக பொறுமையாக காத்திருக்கணும். நான் உனக்கு கொடுக்க போகிற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்கும்படி பார்த்துக்கிறேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் உன்னை போல நல்ல பிள்ளையாக யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் மற்றவங்களோட உன்னை ஒப்பிட்டு பார்க்காத. உன் சிந்தனை வேற, உன் நல்ல மனசு வேற. கண்டிப்பாக நீ முன்னேறுவ. நீ ஜெயிச்சு சாதிக்கும்படி இந்த வராகி அம்மா உனக்கு உறுதுணையாக இருக்க போகிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம் வரும்போது வாழ்க்கை மாறும். அதன்படி இப்போது தான் உன் வாழ்க்கை மாறுறதுக்கான நல்ல நேரம் உனக்கு வந்திருக்கு. உன்னை பற்றி தவறாக பேசுகிறவங்க யாரும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்குங்கிறத சொல்ல முடியாது. ஆனால் இந்த வராகி அம்மா என்னால் சொல்ல முடியும். உன் வாழ்க்கையில் உனக்கான உயர்வைத்தான் நான் கொடுக்க வந்திருக்கேன். உன் வாழ்க்கை என்னுடைய கையில் பத்திரமாக பாதுகாப்பாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவானா. இந்த வராகி அம்மா நானே உன்னை உயர்த்தி உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்குறேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் துன்பங்களுக்கெல்லாம் நான் முடிவு கட்ட வேண்டிய காலம் வந்துருச்சு என் செல்லமே. உன் வாழ்க்கையில் சில பேர் உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. சில பேர் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு அனுபவத்தை கொடுத்துட்டு கடந்து போயிடுறாங்க. எது எப்படி இருந்தாலும், யார் உன்னை விட்டு போனாலும் கூட நடந்த எல்லாத்தையும் நல்லதுக்கே நினைக்க பழகு. உன் பலத்தை வெளிக்கொண்டு வருவதற்காகவும் பலவீனத்தை அழித்து தூள் தூளாக நொறுக்குவதற்குமாகவே இந்த வராகி அம்மா அற்புதத்தை செய்ய வந்திருக்கேன். மொத்தத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது.
நடப்பதை அமைதியாக ஏற்றுக்கோ. உன் மனசில் இருக்க பயத்தை போக்கி உன் உள்ளத்துக்குள்ளே நீ வெற்றி பெறக்கூடிய சக்தியை நான் கொடுக்க போகிறேன். ஒரு தங்கம் ஆபரணமாக மாறணும்னா அதை நெருப்பில் போட்டு உருக்கணும். அதே போல் நீ அனுபவிக்கிற வலியும் வேதனைகளும் உன்னை உடைத்தாலும் செதுக்கினாலும் அதை வெளியே காட்டிக்காமல் பலவீனம் அடையாமல் நீ தைரியமாக இருந்தால் மட்டும் போதும். உன் சொந்த மனசை தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தியாக நீ இரு. மனசு 1000 விஷயங்களில் அலைப்பாஞ்சாலும் நீ அமைதியாக பொறுமையாக பொறுப்பாக செயல்படணும். இருளாக இருக்கிற உன் வாழ்க்கைக்கு பிரகாசமான விடியலாகவே இந்த வராகி அம்மா நான் வந்திருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. நெருப்பாக நினச்சி இந்த உலகம் உன்னை சோதிச்சாலும் நீ தங்கமாக ஜொலிக்க தயாராகு. நீ இழந்த விஷயங்களை நினச்சி வருத்தப்படாமல் உன் வாழ்க்கையில் உயர்வு வந்து சேருன்ற நம்பிக்கையோட காத்திருக்கணும். உன் பாதையை மறைக்கும் இருளை கிழிக்க, உனக்கான தவறான விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு சந்தோஷத்தை கொடுக்க, உங்களுக்குள்ள உறவுகளை வளர்க்க, தேவையற்ற விஷயங்களை விளக்கவே நான் வந்திருக்கேன். என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு வாழ்க்கையை பற்றி புரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்க உனக்கு ஒரு நல்ல பாதையை காட்டுறேன் செல்லமே. நீ எப்போதும் ஒரு விஷயத்தை மட்டும்தான் பார்க்குற, அதை பற்றி மட்டும்தான் சிந்திக்கிற. உன்னை சுற்றி பல விஷயங்கள் நடக்குது. எல்லாவற்றையும் கவனமாக நல்ல உன்னிப்பாக உற்று நோக்கு. தாமதமாகிற விஷயங்களை எல்லாம் உன் நன்மைக்காகவே நான் தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தாமதமானாலும் அது சரியானபடி நல்ல விதத்தில் நடந்து முடியும். உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நம்பிக்கையோடு நீ இருக்கும் பட்சத்தில் எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான வெற்றிகளை கொடுத்து என் ஆசீர்வாதத்தோட நீ அழகாக வாழும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். நீ செஞ்ச தான தர்மாக்களும், நீ போட்ட பூஜைகளும், நீ மனசார உச்சரித்த மந்திர ஞாபங்களும் எதுவுமே வீண் போகலை. அதற்கான பலனை எல்லாம் கொடுக்க தானே இந்த வராகியம்மா வந்திருக்கேன். அவசரப்படாமல் பொறுமையாக இரு. கூடிய சீக்கிரம் நீ தனியாக இல்லை, நான் உன் கூடவே இருந்தேன்றதை உணரும் விதமாக உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொண்டு வந்து குவிக்க போகிறேன். இனிமே நீ அடுத்தவங்களுக்காக தியாகம் செஞ்சேன், அடுத்தவங்களுக்கு பிடிக்கும்னு ஓடிப்போய் நின்று அவங்களுக்காக உதவி செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டு காலத்தை கடத்தாதே. மற்றவங்களுக்காக தியாகம் செய்வதும் உன்னையே நீ மறந்து உன் வாழ்க்கையை வாழாமல் இருப்பதும் புனிதம் கிடையாது. உனக்காக நீ எதுவுமே செய்யாட்டி உன் வாழ்க்கை எப்படி நிம்மதி நிறைஞ்சதாக இருக்கும்? முதல்ல உனக்கு பிடிச்ச விஷயங்களை நீ சந்தோஷமாக அனுபவிக்க பழகு. சிரிச்சுக்கிட்டே இரு. மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ. சுயமரியாதையோடு நீ சந்தோஷமாக வாழும்போது உன் வாழ்க்கை இன்னும் நீண்ட நாள் நிம்மதியாக வாழணுன்ற ஆசை உனக்கு வரும். என் அருளால் உனக்கு சொந்தமான அனைத்தையும் நான் உன் கைகளையே கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். நீ எதை தேடியும் ஓட வேண்டாம், யாரிடமும் கெஞ்சவும் வேண்டாம். உன்னை நீ உயர்வாக நினச்சாலே உன் வாழ்க்கையில் சிறப்பான மாறுதல் வந்து சேர்ந்துடும். உனக்கான நல்ல மாற்றங்களை அமைச்சு கொடுக்க, உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ சோர்ந்து போக வேண்டாமே செல்லமே. உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காத மிக மோசமான மனிதர்கள் உன்கிட்ட நல்லபடியாக நடந்துக்குவாங்கன்னு எதிர்பார்க்காதே. நல்ல மனசுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர்களிடம் நீ மனம் திறந்து பேசவும் வேண்டாம், பழகவும் வேண்டாம். நீ வடித்த கண்ணீருக்கெல்லாம் இந்த வராகியம்மா கணக்கு வச்சிருக்கேன். உன்னை மதிக்காதவர்கள் உன்னை விட்டு விலகி போகும்படியும், உன்னை மதிக்கும் நல்ல வாழ்க்கை உன்னை தேடி வரும்படியும் இந்த வராகியம்மா நான் செய்கிறேன். அமைதியாய் மௌனமாய் இருந்ததின் காரணமாக இனிமேல் உனக்கு அழகான வெற்றியை நான் கொடுக்க போகிறேன். உன் மனசுக்குள்ள எப்போதுமே ஒரு பயம் ஓடிக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும். இது நம்மளை விட்டு போயிடுமோ, அதை நம்ம தவற விட்டுருவோமோ, இதை இழந்துடுவோமோன்னு சில விஷயங்களையும் மனிதர்களையும் நினச்சி வருத்தப்படாத. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் உன்னை விட்டு போகாது. பயம்தான் உன் முன்னேற்றத்தை அதிகமாக தடுத்து வச்சிருக்கு. இப்போ நான் சொல்கிறத கேளு. எதை இழந்துருவோமோ நீ பயப்படாமல் எல்லாத்தையும் வராகியம்மா எனக்கு காப்பாற்றி கொடுப்பாங்கன்னு நம்பு. நீ இழந்த விஷயங்களை நினச்சி சோர்ந்து போகாமல் உனக்கானது உன்னை வந்து சேரும்னு நீ உறுதியாக நம்பணும். நல்ல விஷயங்களை நீ நினைக்க உனக்கான நல்ல சுபகாரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். இந்த வராகியம்மா உனக்கு சரியான வழிகாட்டியாக இருப்பேன். உனக்கு மன தெளிவையும் மகிழ்ச்சியும் கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நடத்தி தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கான புத்தி வளர்ச்சியை கொடுத்து
உன்னை நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனசுக்குள்ள இருக்க கோபம் அனைத்தும் தணிந்து, உன் மனசுக்குள்ள இருக்க வருத்தம் அனைத்தும் மறைந்து உனக்கு மன அமைதி உண்டாகும்படி நான் செய்கிறேன். தடைகளையும் பயங்களையும் அழித்து உனக்கான வாழ்க்கையில் குடும்ப ஒற்றுமையும் என் ஆசீர்வாதமும் மேலோங்கி நிற்கும்படி நான் செய்கிறேன். நீ கண்ணீர் விடும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் கண்டிப்பாக உனக்கு நியாயம் கிடைச்சே தீரும். உன்னை ஏமாத்தின ஒவ்வொரு முகத்துக்கும் என் தீர்ப்புகளும் நிச்சயமாக சரியாக இருக்கும்படி செய்வேன். உன்னை ஏமாத்தினவங்களுக்கெல்லாம் நான் கஷ்டத்தை கொடுத்து ஏமாந்து போன உன் வாழ்க்கையில் உயர்வை உண்டாக்க போகிறேன். நீ அமைதியாக இருக்கிறத பார்த்து உன்னை பலவீனமாக நினச்சவங்க தான் இப்போ ஐயோ பாவம்னு ஆக போகிறாங்க. அவங்க செஞ்சது தவறுன்னு அவங்களுக்கே புரிய வரும். நீ அமைதியாக பொறுமையாக பொறுத்து போன விஷயங்களுக்கெல்லாம் சேர்த்து இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுக்க தான் வந்திருக்கேன் என் செல்லமே. யாரெல்லாம் நீ அமைதியாக இருக்கிறத பார்த்து இன்னும் உன்னை கஷ்டப்படுத்துனாங்களோ, உன் மனசை காயப்படுத்துனாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் பதிலடி கொடுக்க தான் வந்திருக்கேன். நீ அமைதியாக இருந்ததாலேயே உன்னை சுலபமாக ஏமாத்திடலாம், உன்னை கஷ்டப்படுத்திடலாம், உன் மனசை நோகடிச்சிடலாம், உன்னை அடக்கலாம் நினச்சிருந்தவங்களுக்கெல்லாம் அவர்கள் செய்த தவறை புரிய வைப்பேன். யாராவது அமைதியாக இருந்தால் அதுக்காக அதிகமாக ஆணவத்தோடு ஆடக்கூடாது. அநியாயமாக அவர்களுக்கு தீங்கும் துரோகமும் செய்யக்கூடாது. நீ அமைதியாக இருந்ததின் காரணமாக உனக்கு எதிராக நடந்த அத்தனை அநியாயங்களுக்கும் நான் தட்டி கேட்க போகிறேன், பதில் கேட்க போகிறேன். இத்தனை நாளாக கண்ணீர் விட்டு கவலைப்பட்ட உன் மனசுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் நான் கொடுக்குறேன். உன்னை ஏமாத்தின ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கண்டிப்பாக நான் தண்டனையை கொடுத்தே தீருவேன் என் செல்லமே. இந்த பிரபஞ்சம் உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. உன் கண்ணீரும், நீ அமைதி இழந்த இரவுகளும், நிம்மதியற்று தவிச்ச நாட்களும், உன் மௌனமான பொறுமையும் வீணாக போகாது. எந்த உறவுகள் உன்னை விட்டு போயிருந்தாலும் இந்த வராகி அம்மா உன் கூடவே தான் இருக்க போகிறேன். உன்னை நம்பி இருக்கும் உயிர்களை நான் காப்பாற்றுறேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை தனியாக தவிக்க விட்டுட மாட்டேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் தான் இருப்பாங்களே தவிர எல்லாரும் ஒரே மாதிரி நல்லவங்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நீ கொடுக்குற பாசத்துக்கு அவங்களும் திரும்ப உங்ககிட்ட அன்பாக பாசமாக நடந்துக்குவாங்க. நீ உண்மையாக நேர்மையாக இருக்கிறதால அவங்களும் உங்ககிட்ட உண்மையாக நேர்மையாக நடந்துக்குவாங்கன்னு எதிர்பார்க்காத. யார் எப்படி இருந்தாலும் நீ சரியாக வாழ பழகு. உன் மனசை உயர்வாக வச்சுக்க பழகு. நீ தவறாக இல்லை, தவறு செய்யவும் மாட்டாய்ன்னு எனக்கு தெரியும். உனக்கு எதிராக நடந்த அநியாயத்துக்கெல்லாம் இந்த வராகி அம்மா கணக்கு வச்சிருக்கேன். நீ அமைதியாக இருந்தாலே உனக்கு சிறப்பானதை நான் நடத்துவேன் என் செல்லமே. நீ மற்றவங்களுக்கு செஞ்ச உதவிகளும், நீ செஞ்ச தான தர்மங்களும் பூஜைகளும், அதே போல நீ செஞ்ச நல்ல செயல்களுக்கும் சேர்த்து இப்போது உனக்கு பலன் கிடைப்பதற்கான காலம் வந்திருக்கு என் செல்லமே. நீ பொறுமையாக இருந்தாலே இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உனக்கு வெற்றியை கொடுத்துருவேன். நீ எப்போதும் நம்பிக்கையோட பொறுமையாக இரு. கூடிய சீக்கிரம் வெற்றி மிகப்பெரிய அளவில் உன்னை வந்து சேர்ந்துடும். இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையில் ராஜயோகம் ஆரம்பமாகும். இத்தனை நாளாக நீ அனுபவித்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாண்டி உனக்கான உயர்வையும் வெற்றியையும் கொடுக்க நான் வந்துட்டேன். உன்னை மீட்டெடுக்கக்கூடிய சக்தியாக, உன்னை நல்லபடியாக வாழ வைக்கக்கூடிய தாயாக இந்த வராகி அம்மா இருப்பேன் என் செல்லமே. நீ தனியாக தவிக்கிற நினைக்க வேண்டாம். இந்த வராகி அம்மாவின் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உன் கூடவே தான் இருக்குன்ற நம்பிக்கையோட இரு. உன் மனசை நீ சுத்தமாக வச்சுக்கிட்டினா போதும். மற்றவங்க உன்னை என்ன சொன்னாலும் அதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் வாழணுன்ற அவசியம் இல்லை. உனக்கு பிடிச்சதை நீ செய்யக்கூடிய அளவுக்கு உனக்கு சக்தியை நான் கொடுத்துருக்கேன். உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கிட்டு சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராகு. உன் தன்னம்பிக்கைக்கும் தைரியத்துக்கும் இந்த உலகமே உனக்கு வழிகாட்டி ஒதுங்கி நிற்கும்படி நான் செய்கிறேன். இந்த உலகமும் அதில் இருக்க மனிதர்களும் உன்னை அங்கீகரிப்பாங்க. நீ பெறப்போகிற வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த விஷயங்கள் அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உனக்கான நல்ல முடிவுகளையும் தர நான் தயாராக இருக்கும்போது நீ தேவையில்லாமல் வாழ்க்கையை நினச்சி கவலைப்படாதே. மெல்ல மெல்ல உனக்கான சரியான பாதையை நானே காட்டுறேன் என் செல்லமே.